சாய் சாய் ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய ஒரு அற்புதத்தை பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். சாய்ராம், சாய்ராம், பாபா ஷிரடியில் வாழும்போதும் சரி, பாபாவுடைய சூத உடல் மறைஞ்ச பிறகும் சரி, தன்னை மனதார ஆத்மார்த்த பக்தியோடு வணங்கும் ஒவ்வொரு பக்தருடைய வாழ்க்கையிலும் பாபா துணையா இருக்காருன்னு நம் அனைவருக்குமே தெரியும். சாய்ராம், சாய்ராம், பாபா அடிக்கடி தன்னுடைய பக்தர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை தான் என்னன்னா, ஒரு மனிதன் சந்தோஷமான நிலையில் இருக்கும் பொழுது என்ன நினைப்பானா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனால் கஷ்டமான இருக்கிற நிலையில நீங்க சதா சர்வ காலமும் சாயி சாயி அப்படின்னு சொல்லுங்க. சொன்னா உங்களுக்குள்ள நான் இருக்கிறத நீங்க உணர முடியும். அந்த கஷ்டமான நேரத்திலையும் நான் உங்களுக்கு கை கொடுத்து காப்பாத்துவேன். அதனால ரொம்ப கஷ்டமான இருக்கிற நேரத்திலையும் என்னுடைய நாமத்தை உச்சரிங்க, என்னுடைய பேரை உச்சரிங்க பாபா சொல்லுவாரு. அதனால நம்மளும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் பொழுதும் சாயி சாயி அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுடைய பேரை நம்ம மனதார உச்சரிப்போம். சாய்ராம், அப்படிப்பட்ட பாபா ஷிரடியில 60 ஆண்டு வாழ்ந்திருக்காரு. இந்த 60 ஆண்டு காலத்துல பாபாவை பார்க்க வந்த பக்தர்கள் பல ஆயிரம் பேர் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நிறைய பக்தர்கள் உடல்நல பாதிக்கப்பட்டு ஷிரடிக்கு வந்திருக்காங்க. பாபா சரி பண்ணி கொடுத்திருக்காரு. சரம், அதே போல ஒரு அம்மா தன்னுடைய மகனோட ஷிரடியில சில காலம் தங்குறாங்க. அப்படி தங்கும் பொழுது அந்த குழந்தைக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு காய்ச்சல் வருது. அந்த காய்ச்சல் அதிகமாகி பிளேக் வியாதியா மாறுது. இந்த பிளேக் வியாதி கட்டியா அந்த பையனுக்கு உடம்புல அடி வயித்துல வருது. இதனால அந்த பையனுக்கு நெறி கட்டுது. இப்ப இந்த நரி கட்டின பிளேக் வியாதியை பாபா எப்படி தன்னுடைய அடி வயிற்றுல காட்டி அந்த பையனுடைய பிளேக் வியாதியை குணப்படுத்தினாரு என்ற பிரதான கதையை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கதை நம்ம பாபாவுடைய புனிதமான நூல் ஸ்ரீ சாய் சச்சரிதத்துல அத்தியாயம் 7ல வர ஒரு அற்புதமான ஒரு கதை. சாய்ராம், சாய்ராம், ஒரு முறை அமராவதியை சார்ந்த தாதா சாஹிப் கபடேவுடைய மனைவி ஷிரடிக்கு தன்னுடைய குழந்தையோட வராங்க. அங்கு சில காலங்கள் ஷிரடியில அந்த அம்மா தன்னுடைய குழந்தையோட தங்குறாங்க. அப்போ பாபாவுடைய சேவைகள் எல்லாம் தன்னை ஆள்படுத்துறாங்க. பாபாவுக்கு எல்லா வித சேவைகளும் செய்யறாங்க. அப்போ சில காலம் கடந்து போது இந்த நிலையில ஒரு முறை தன்னுடைய பையனுக்கு ஒரு காய்ச்சல் வருது. அந்த குழந்தை தன்னுடைய தாயாரனை சொல்றா போல, அம்மா எனக்கு காய்ச்சல் வந்திருக்குன்னு. சரி, இந்த காய்ச்சல் சாதாரண காய்ச்சல் தானே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தாயாரும் மருந்து மாத்திரைகள்லாம் கொடுக்குறாங்க. சைரம், ஆனால் அந்த காய்ச்சல் அந்த மகனுக்கு குணமாகல. நாளுக்கு நாள் காய்ச்சல் அதிகமாகி திடீர்னு பார்த்தீங்கன்னா அது பிளேக் கட்டிகள் உருவாக்க ஒரு பெரிய காய்ச்சலா அந்த மகனுக்கு மாறிடுது. இதனால அந்த குழந்தைக்கு அடி வயிற்றுல பிளேக் கட்டிகள் வர்றதால அந்த பையனுக்கு நரி கட்டுது, காலில் நரி கட்டுது, உடல் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகுது. சைரம், பையனுடைய இந்த பிளேக் கட்டியை பார்த்த தாயார் ரொம்ப பயந்து போறாங்க. பையனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிளேக் கட்டிகள் காய்ச்சலா மாறிச்சு, பையனுக்கு உடல்நிலை இப்படி மோசமா போயிடுச்சு. அந்த அம்மா பயப்படுறாங்க. பயந்து போயிட்டு அந்த அம்மா அமராவதிக்கு போறதுக்கு பாபா கிட்ட அனுமதி கேட்கலான்னு சொல்லிட்டு பாபாவை நாடி தூரகமாய் கிட்ட போறாங்க. அப்போ இந்த நிலையில பாபா எப்பவுமே மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா பாபா லெண்டி தோட்டத்துக்கு பக்தர்களோட பாபா வருவாரு. அப்போ பாபா இப்போ உள்ள சமாதி மந்திர் கிட்ட வர சொல்ல இந்த அம்மா தன்னுடைய குழந்தைய கிட்டே எடுத்துட்டு போயிட்டு பாபா கிட்ட போவாங்க. அப்போ கொஞ்சம் படபடப்பா பயந்துன சுபாவத்தோட போவாங்க. பாபா என்ன சொல்ல போறாரு தெரியலன்னு. அப்போ பாபா கிட்ட போய் சொல்லுவாங்க, என்னுடைய மகனுக்கு காய்ச்சல் வந்தது சாயி, திடீர்னு பாத்தீங்கன்னா பிளேக் கட்டியா மாறி நெறி கட்டிக்கிடுச்சு, அதனால நான் வீட்டுக்கு போனோம், அனுமதி கொடுங்க அப்படின்னு பாபா கிட்ட அந்த அம்மா சொல்லுவாங்க. பாபா என்ன சொல்லுவாருன்னா, எல்லாம் கும்பலா சுத்தி சூழ்ந்திருப்பாங்க பாபா பக்கத்துல. அப்ப பாபா சொல்லுவாரு, நீ வானத்தை கொஞ்சம் பாருமா, அதில் உள்ள மேகம் எப்படி சூழ்ந்திருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மேகங்கள் கலைஞ்சி போகும். அதே போலதான் உன் மகனுக்கு ஏற்பட்ட இந்த பிளேக் கட்டிகள் எல்லாமே தானா மறைஞ்சு போயிடும், அதனால கவலைப்படாத அப்படின்னு பாபா சொல்லுவாரு. பாபா சொன்ன இந்த நேரத்துல பாபா என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய கஃப்னியை தன்னுடைய அடி வயிற்று வரையும் தூக்குவாரு. சடனா தன்னுடைய கஃப்னியை தூக்குவாரு. அங்க இருக்க மக்கள்லாம் பாபா என்ன பண்றாருன்னு யாருக்குமே தெரியாது. பாபா திடீர்னு அந்த கஃப்னியை தூக்கி காட்டுவாரு. இங்க பாரு, உன்னுடைய மகனுடைய கட்டிய நான் வாங்கியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாய் கையெடுத்து கும்பிடுவாங்க, கண்ணீர் மலக்க கையெடுத்து கும்பிடுவாங்க.
இருப்பாங்க. அப்போ பாபா அங்க சூழ்ந்து உள்ள எல்லா பக்தர்களுக்குமே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாரு, என்னுடைய அடியவர்களுக்காக நான் இன்னும் எவ்வளவோ தாங்கிட்டு தான் இருக்கேன். அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே என்னதான் வந்து சேரும். நான் எப்பொழுதும் என் பக்தர்களுக்கு துணையா இருக்கேன். அதனால இந்த கட்டிய நான் அந்த புள்ள கிட்ட இருந்து எடுத்து என்னுடைய அடி வயிற்றுல காட்டியிருக்கேன். அந்த மகனுக்கு வந்து இப்போ எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு பாபா சொல்லியிருப்பாரு. அங்கு சூழ்ந்து இருந்த எல்லோருமே பாபாவை வந்து அப்படியே மெய்மறந்து பார்ப்பாங்க. அந்த தாயார் வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க. என்னுடைய மகனுக்கு ஏற்பட்ட இந்த பிளேக்கு வியாதியை வந்து பாபா உடனே அவருடைய அடி வயிற்றுல காட்டி மேகத்தை பாரு அது எல்லாம் கரைஞ்சி போகும் அப்படின்னு சொல்ற நேரத்துல இந்த கட்டிய பாபா உள்வாங்கி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆச்சரியத்துல முழுங்குவாங்க. அந்த தாயாரும் பாபாவுக்கு மனசார நன்றிகள் சொல்லியிருப்பாங்க. அப்போ சூழ்ந்து இருக்கவங்க எல்லாமே நினைப்பாங்க, ஞானிகள் உள்ளம் வந்து மெழுகை காட்டிலும் ரொம்ப மென்மையா இருக்கு. அவங்க வந்து இந்த பிறவி எடுத்த நோக்கம் தன்னுடைய பக்தர்களை காக்கவே இது போல மகான்கள் வந்து பிறவி எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு நம்ம சாய்க்கு வந்து நன்றிகள் தெரிவிப்பாங்க. சைரம், பாபாவுடைய சக்தி வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை சைரம். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பாபாவுடைய சக்தி வியத்து இருக்கு. நீங்க ஒவ்வொரு முறையும் சாயி சாயி சொல்லும் பொழுதும் உங்களுடைய பாவங்கள் எல்லாமே கரைந்து போகும். பகவான் பாபா உங்கள் கூட எப்பொழுதும் துணை இருப்பாரு. ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்பட்டாலும் சரி, அதனால நீங்க மனம் கலராம தைரியத்தோட நீங்க பாபா கிட்ட உங்களுடைய பிரார்த்தனைகள் முன்வைங்க. பாபா எனக்கு உடல் சார்ந்த இந்த பிரச்சனைகள் இருக்கு, பாபா எனக்கு உள்ளம் சார்ந்த இந்த பிரச்சனைகள் இருக்கு, அதே போல எனக்கு நோய் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட முன் வச்சு உங்களுடைய பிரார்த்தனைகள் தொடங்குங்க. ஏதாவது ஒரு ரூபத்துல பாபாவுடைய ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இது சத்தியம், இது உண்மை. அப்படிப்பட்ட பாபா தன்னுடைய பக்தர்களை ஒருபொழுதுமே கைவிட மாட்டாரு. கண்டிப்பா இறுதியில் நீங்க காப்பாற்றப்படுவது உறுதி சைரம். ஆகவே பாபா மீது நம்பிக்கை வைத்து அனுதினமும் அவருடைய நாமம் சாயி சாயி என்ற அவருடைய அற்புதமான நாமத்தை சொல்லி நம்ம பாவங்கள் எல்லாமே கழிப்போம். பகவான் பாபாவுடைய ஆசீர்வாதம் உங்க அனைவருக்குமே சேரும். ஓம் சைரம், ஜெய் சைரம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். அல்லாஹ் மலிக்.